Traders, this is Anand and welcome back to the channel Learnfrommylosses and thank you so much for subscribing. எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் டச் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு 85 to 90% வந்து அக்யூரசி தரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிராக்கெட் ஆர்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிராக்கெட் ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ அட்வான்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதோட யூஸும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ZERODHA வந்து பிராக்கெட் ஆர்டர்ஸ் வந்துட்டு வால்டிலிட்டின்றனால அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம MIS ஆர்டர்லேயே பிராக்கெட் ஆர்டர் மாதிரியே ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். உங்ககிட்ட டிமாட் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ZERODHA அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்துட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்ஸ் என்ன நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் சார்ட் அப்படின்றது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ண போகிறீங்களா பை பண்ண போகிறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இப்போ நான் பண்ண போகிற எல்லா ஸ்டெப்ஸுமே சேம் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செல்லோ பையோ பண்ண போகிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டி இங்கே என்டர் பண்ணுங்கள். அண்ட் இன்ட்ராடே அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் லாங் போனோன்னா நீங்கள் லாங் பொசிஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணிட்டதுக்கப்புறமா இரண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று மார்க்கெட், இன்னொன்று லிமிட். மார்க்கெட் ஆர்டர் அப்படின்றது என்னதுன்னா ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக என்ன இதில் போயிட்டு இருக்கோ உடனே உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணிடும். லிமிட் ஆர்டர் அப்படின்றது என்னன்னா இன்கேஸ் நீங்கள் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த பிரேக் அவுட் வேல்யூ வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ரைஸ் என்ற ஆப்ஷன் வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுடைய வேல்யூ என்னவோ நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வேல்யூவில் தான் நான் என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா இங்கே பை ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு பை ஆகிடுச்சுன்னா பொசிஷன் வந்துட்டு இந்த இடத்துல காட்டும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பொசிஷன் போகும்போதே தெரியும் உங்களோட PLN வந்து இங்கே லோட் ஆகிட்டு இங்கே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் அப்படின்றது வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்துட்டு டார்கெட் செட் பண்ணும்போது லிமிட்லேயும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் செட் பண்ணும்போது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டரில் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் அந்த ட்ரிகர் ப்ரைஸ்ன்றது மட்டும்தான் உங்களுக்கு அன்லாக் ஆகும். ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் வந்த உடனே உங்களோட ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துல ஆகிடும். 70.75 அப்படின்ற வேல்யூ இல்லை நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அவைலபிள் வேல்யூ இருக்கோ அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்டர் செல் பண்ணி கொடுத்துரும். இது வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கணும். டார்கெட் நீங்கள் போடும்போது லிமிட் யூஸ் பண்ணணும். ஸோ டார்கெட் போடும்போது உங்களுக்கு யூஸ்வலாகவே தெரியும். நீங்கள் இப்போது 3 ரூபாய்க்கு வாங்குறீங்க 5 ரூபாய்க்கு செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் வந்துட்டு 5 rupeesன்னு போட்டுருவீங்க. 5 rupeesன்னு போட்டு நீங்கள் செல் இல்லைனா பை அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே வந்து நின்றும். உங்களுடைய பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இங்கே நின்றுடும். ஸோ ஃபர்ஸ்ட் எது வந்துட்டு உங்களுக்கு ஃபில்அப் ஆகுதோ இன்னொரு ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஈஸியாக பிராக்கெட் ஆர்டரை நீங்களே வந்துட்டு மேனுவலாக போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சேஃப் ட்ரேட்.